ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் எம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்க அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, நெய் ஆட் பண்ணிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு புதினாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 செகண்ட் வேக வச்சிருங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு அரை கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் வாட்டரும் அரை கப் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த குவான்டிட்டிலே நீங்களும் எடுத்துக்கலாம். அப்புறமா மூடி போட்டு நல்லா இதை மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரியாணி இலையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.